ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோர் தோசைங்க. பச்சரிசி நல்லா கழுவி காய் போட்டு வச்சாச்சு. அது ரவை மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. ரவை மாதிரி இருக்கணுங்க. அதில் மோர் ஒரு டம்ளர் போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி நைட்லேயே கலக்கி வச்சுட்டுங்க. அது மோர் போட்டு கலக்கிறது நான் வீடியோ எடுக்கலைங்க, சாரி. அப்புறமா காலையில் எழுந்து பார்த்தா இட்லி மாவு மாதிரி பொங்கி வந்துட்டு இருந்தது. அதில் நல்லா பெரிய வெங்காயங்க 2 கட் பண்ணி போட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணுங்க. மல்லி இலை கட் பண்ணி போடணும். கருவேப்பிலை, இஞ்சி தட்டி போட்டாச்சுங்க. மிளகு தட்டி போட்டு ஜீரகம் போடணுங்க. பெருங்காயம் போட்டால் செமையாக இருக்கும். பெருங்காயம் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம ரவா தோசைக்கு தண்ணி மாதிரி விடுவோங்க. மாவு ரவா தோசைக்கு தண்ணி மாதிரி விடுவோம். ஆனால் இது மோர் தோசைக்கு கொஞ்சம் ஊத்தப்பு மாதிரி விடணுங்க. ஊத்தப்பு மாதிரி விட்டு நல்லா எண்ணெய் போடணுங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டால் சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட் இருக்கும். இது தொட்டுக்க தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பிடிச்சிருந்தா தேங்காய் சட்னி வச்சுக்கலாங்க. இது வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா மோரில் செய்கிற இல்லைங்களா, அதெல்லாம் மோர் தோசை செமையாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச தோசைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.